உறவினருங்க பணம், புகழ், சுகம், சந்தோஷம் அப்படின்னு அதுலேயே முழுகி சாகாமல் நான் யார், எங்கிருந்து வந்தேன், இறந்த பிறகு எங்கே போக போகிறேன், அந்த கடவுள் யார், பாபா எல்லாருக்கும் ஒரு புதிர் தான். நேரம் வரும்போது அந்த மகா அவதார் பரம்குரு பாபாஜியே அந்த புதிருக்கு விட சொல்லுவார். இந்த கோயில் வாசப்படியே மிதிக்காத பாபாவுக்கு கோயில் யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுதுன்னு ஆச்சரியப்படுறியா? மரியாதை தானா வர்றது பாபாவுக்கு மட்டும். புது உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன். எப்படி போறோம் எப்படி வரோம்னு குழப்பிக்காத. மந்திரமும் இருக்கு, தந்திரமும் இருக்கு. சித்தர்களோட விளையாட்டு சாதாரண மனுஷங்களுக்கு புரியாது. நீ சாதாரண மனுஷன் இல்ல. நம்பிக்கை தான் வாழ்க்கை. Faith is God. எங்கேயா எடுத்துட்டு போற? எதையா நம்புறது? என்ன சொல்றாங்க? நீங்க மகாவதார் பாபாஜியா? என்ன ஆன்மீகத்துக்கு வந்து அவ்வளோ பவர். ஏன்னா நான் பவரை கொஞ்சம் விரும்புகிறவன். தப்பா நடக்க வேண்டாம். ஆல்ரைட், ரஜினிகாந்த். இந்த மனுஷனை பற்றி என்ன பேசுறது? மனுஷன் கிடையாது. ஒரு சொல்லும் போதே வந்து நமக்கு கண்ணீர் தான் வரும். இந்த வீடியோவிலே வந்து சிறப்பான ஒரு பகுதியே வந்து கிரியா யோகம் தான். நம்ம இப்போ பேசக்கூடிய வீடியோவிலே சிறப்பான பகுதி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு கிரியா கடைகம் எத்தனையோ கோடி மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. எத்தனையோ கோடி மக்கள் எதுக்கு பிறந்தாங்க, எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஒரு மனிதன் மகான் ரஜினிகாந்த் இவர் வந்து போராடுறார். அதாவது ஒரு ஐயா வந்து சொல்லியிருப்பார், ரஜினிகாந்த் இஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். அவர் நினச்சாருன்னா வந்து பிஎம், கவர்னர், சிஎம், ஹூ எவர் இட் இஸ், எல்லாருக்குமே ஒரு ஃபோன் போட்டோன்னே ரிங்கு அங்கே வந்து எடுப்பாங்க. நோ இன்விடேஷன், நத்திங் நீடட், ஃபார்மாலிட்டியே கிடையாது. ரஜினிகாந்த் ஜஸ்ட் கால் பண்ணாலே போகிறோம். இப்போ ஏற்பட்ட சுப்ரீம் பவர் வச்சுட்ருக்கிற இப்போ இருக்கிற கிட்ஸ் என்ன தெரியும், நம்ம என்னமோ இங்கெங்கே சாதிச்சுட்டு நம்ம என்னமோ பெரிய ஆள் நினைக்கிறோம். அவர் எவ்வளோ பார்த்துருப்பார், அவர் எவ்வளோ விஷயத்த பார்த்துருப்பார். சொல்லும் போதே எவ்வளோ ஒரு வைப்பாக இருக்குது பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு மகானு, ஒரு கிங் மாதிரி வாழ்கிற ஒருத்தர் எத்தனை பார்த்துருப்பார். அப்பேற்பட்டவர் ஒரு சின்ன ரிவ்யூ, ஒரு சின்ன நெகட்டிவ் ஹேட்ரட் இதெல்லாம் வந்து கண்டுக்க வரான்னு நினைக்கிறீங்களா? சுத்தமாக இல்லை. ரஜினி ஐயா கிட்ட கற்றுக்க வேண்டியது ஒன்றுங்க, ஒரே ஒரு பெரிய விஷயம், யாரை பற்றியுமே பேச வேண்டாங்க அப்படின்றது தான் அவர்கிட்ட கற்றுக்குது. யாரை பற்றியுமே பேச வேணும், எல்லாருக்கிட்டேருந்து ஒரு நல்லது இருக்கும், அதை கற்றுக்கணும், அதை மட்டுமே எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு குணாதேசம் இருக்குதுங்க. பெரிய விஷயம் ரஜினிகாந்த் ஐயா கிட்ட. இது வந்து ஒரு நம்ம கற்றுக்கணும். ஆக்சுவலாக நான் அதை கற்றுக்கணும். அந்த ஒரு விஷயத்த என்ன தான் கிரியா பண்ணுறோம், அன்பாக இருக்கும், இதெல்லாம் தாண்டி நம்ம ஒருத்தர் பற்றி கூட பின்னாடி போய்கிட்டு அவங்கக்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட நம்ம வந்து சொல்லக்கூடாது. நம்ம மனமில் இருக்கலாம், மேபி இல்லாத ஒரு மனிதன் இருக்க மாட்டாங்க. மனமில் இருந்தாலும் அவங்க இறைவன் தானே, என்ன இருப்போது, என்ன இருக்கீங்க அப்படின்ற ஒரு மனப்பான்பு இருக்கும். அதை தாண்டி சின்னதாக ஒரு தாட் வந்து நுழையுது எனக்கு, என்னோட ஒரு பர்சனல். அப்போ என்ன ஆகுதுன்னா, ரஜினிகாந்த் பார்த்துக்கிட்டு பாரு எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்படியாக திருத்திக்கிட்டே வரோம். நம்ம இது நம்ம யோகம் மூலியமாக சாதனை பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பவர் இருக்கிற ஒரு பர்சன் போயஸ் கார்டனில் தான் உட்காந்துருக்காரு. ஆனால் அந்த பர்சன் என்ன சொல்கிறாரு, இந்த பணம் பதவி இதெல்லாம் ஒரு 10% கூட நிம்மதி வந்து கொடுக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், இது பீஸ், இது எவ்வளோ பெரிய நிம்மதி, இந்த யோகம் வாழ்க்கை.
இறைவனை தேடக்கூடிய ஒரு பந்தம் எவ்வளோ பெரிய ஒரு பந்தம் அது, பரமாத்மாவோட இணையிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து நான் பிடிச்சிக்கணும்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றார். அந்த பாபா ரீரிலீஸ் வந்தது போன வருஷம் டிசம்பர் 12ஆம் 12ஆம் ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் வர அன்றைக்குமே அதே தான். நிறைய பேருக்கு வந்து பாபா ரீரிலீஸ்னு ஹைப் பயங்கரமாக எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஒரு பினக்கல் டைம். அந்த பாபா மூவி வந்து பிகினிங் ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா கிரியா யோகம். எல்லா மனிதர்களுக்கும் கோட்டான கோட்டி சித்தர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் மகாவதார் பாபாஜி என்றவர் வந்து இவர் வந்து ஒரு தனி சித்து கலையே வந்து எத்தனையோ யோகிகள் மகான்கள் காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் மிக முக்கியமானவர் மகா அவதார் பாபாஜி. அவர் மரணமில்லா பெரும் வாழ்வுடன் ஜீவ சஞ்சீவியாக வாழ்ந்து வருகிறார். அஷ்டமா சித்திகளை பெற்றவர். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கீதை அருளியது போல நம் யுகத்தில் கிரியா யோகத்தை அருளியவர். அவரது சீடர்கள் மூலம் யோகிகள் ரிஷிகள் மட்டுமே பயின்று வந்த கிரியா யோகத்தை இல்லறத்தில் ஈடுபட்ட மக்களும் அறிந்து கொள்ள செய்தவர். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பது காற்றில் உள்ள பிராணசக்தி. அந்த சக்தியை பயிற்சி செய்வதுதான் கிரியாயோகம். கிரியாயோகத்தின் மூலம் பிராணசக்தி அதிகமாகும். அதனால் பல வருடங்களாக தவம் செய்த முனிவர்களுக்கு இணையாக சில வருடங்களில் கடவுளை அறியும் ஞானம் கிடைக்கும். அதை உணராமல் பணம், பொருள், அதிகாரம் என சுயநலத்திலும் முடிவில்லாத ஆசையிலும் சிக்கி தவிக்கும் மனிதர்களுக்கு வழிகாட்ட கிரியாயோகத்தை அருளிய மகாவதார் பாபாஜியின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்குகிறோம். வென்றவர் அப்படின்றத சொல்லி அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். பாபாஜின்றவர் அஷ்டமா சித்திகளை பெற்றவர், எத்தனையோ சித்தர்களை விட வந்து சிறந்தவர், எல்லாருக்குமே ஒரு ஹெட்டுன்ற மாதிரி குறித்து பழைய பாபாலே ஏதோ சொல்லியிருப்பார். இதில் கொஞ்சம் மாடிஃபைடாக கிரியாயோகம்ன்றதை எத்தனையோ முனிவர்கள் பல ஆயிரம் வருஷம் செய்கிற ஒரு டெக்னிக்கை, அந்த ஒரு ரிசல்ட்டு ஜஸ்ட்டு வித்தின் நீங்கள் ஒரு 1 ஹவரில் அடையக்கூடிய ஒரு மாஸ்டரி டெக்னிக் தான் இது அப்படின்றத சொல்லியிருப்பார். அவர் 1 ஹவர்ன்றதை குறிச்சிருக்க மாட்டார். அந்த படம் பிகினிங்கில் நிறைய பேர் பாபா ரீரிலீஸ் பார்க்காதவர்கள் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு 1 minute 10 secondsக்கு வந்து அந்த ஒரு வீடியோ இருக்கும். கிரியாயோகம் வந்து சராசரி மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் பாபாஜியோடைய ஒரு நோக்கம். அப்போ அந்த நோக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு மனிதன் பிறந்ததே இதுக்கு தான். அவன் வந்து சக்தி வாய்ந்தவனாக வாழணும், அவனுக்கு எந்த ஒரு தடங்கைகளும் இருக்கக்கூடாது. அதெல்லாமே தாண்டி இறைவனுன்ற பொருள் அவன் வந்து எப்போயுமே நினச்சிட்டு இருந்தானாங்க, எப்போயுமே அவன் நிம்மதியாக இருப்பான் அப்படின்றத பாபாஜி சொல்கிற ஒரு விஷயம். இதுதான் மகான்கள் சொல்கிறாங்க, ரிஷிகள் சொல்கிறாங்க, யோகிகள் சொல்கிறாங்க. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் மனிதர்கள் அப்படின்ற ஒரு அவங்களுடைய ஒரு மனம் வந்து கெட்ட வழிக்கு போகுது. அது கெட்டது நல்லது அப்படின்னு பிரிக்கிறது இல்லை. அவனுடைய மனமில் அவன் நல்லதுன்னு போகிறான், அவனே வந்து அது துன்பப்படுறான், கெட்டதுன்னு நினைக்கிறான். ஸோ அப்போ ரெண்டுமே நினைவு தான். இங்கே நல்லதுன்னு நினச்சது அங்கே கெட்டதுன்னு நினைக்குது. ஸோ ரெண்டுமே இல்லை இங்கே. ஆக்சுவலாக ரெண்டுமே எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை. அதெல்லாம் நம்ம மைண்டு உள்ள ஒரு இமேஜினேஷனில் வச்சுருக்கோம். பெயின் வரும்போது சஃபரிங் வரும் கண்டிப்பாக. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது கெட்டது தப்பு அப்படி இல்லை, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஜாலியாக சிரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஹாப்பி எல்லாம் அதான் அப்படின்றதும் இல்லை, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி ரஜினி ஐயா வந்து இந்த ஒரு கிரியாவை மட்டும் ஏன் எல்லாருக்கும் சொல்லணும்? எல்லாருக்குமே கிரியா தாங்க லைஃப். இப்போ வந்து தம்மு தாங்க லைஃபு, சரக்கு தாங்க லைஃபு, தம்மு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அவர் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, இப்படி வாழுங்க, ஜாலியாக இருங்க கண்ணா அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவர் இல்லை. அவர் அப்பேற்பட்ட இல்லாதனால தான் அவர் அந்த இடத்துல இருக்குது. கரெக்டுங்களா? சூப்பர் ஸ்டார் பட்டம், தளபதி பட்டம் அப்படின்னு 2 பட்டங்கள் பிரியுது. இந்த ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம், விஜய்ன்ற ஒரு விஷயம், இவங்க 2 பேருக்குமே ஐடென்டிட்டி என்ன? அவங்க பேர் தான். ஒரு பதவி, அதுக்கு என்ன ஒரு சூப்பர் ஸ்டார், தளபதி அப்படி வச்சுருக்கோம். இப்போது ஃபேன்ஸ் வந்து காக்கா அது சொன்னார், கழுகு இது சொன்னார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ரியாலிட்டியில் இவங்க 2 பேருக்குமே வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. 2 பேருமே நல்ல ஒரு சோல். 2 பேருமே கிரியான்ற ஒரு விஷயம், ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகிறாங்க. கடவுள்ன்ற ஒரு விஷயத்தை தேடி தான் அவங்க வந்து ட்ராவல் ஆகிறாங்க. அது மிகப்பெரிய விஷயம். ஆனால் மக்கள் அதை பார்க்குறது இல்லை. மக்கள் வந்து தே வாண்ட் டு ஃபைட். அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபைட் வருவாங்க. ஏன்னா நல்லா இருக்காங்க இல்லையா? ஒரே விஷயந்தான். எந்த நடிகரும் பிரபல ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபேமிலி லைஃப் உள்ளே போய் நம்ம பார்க்கல.
அவங்க என்ன மனத்தில் நினைக்கிறாங்கன்றது நம்ம நினைக்கல. அதை தாண்டி அவங்க நினைக்காததெல்லாம் நம்மளே நினச்சிட்டு இது இப்படி தான் அப்படின்னு ஒரு விஷயமே ஆரம்பித்து அது அப்படியே போய்கிட்டே இருக்குது. படங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. உங்கள் மன பிரம்மம் இது எல்லாமே காரணத்துக்கு நீங்களே வந்து உங்கள் மைண்டு தான் காரணம். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஒரு பக்கம் போகுது. பட் இன்னொரு ஷாக்கிங் விஷயம் சொல்கிறேன். தளபதி விஜயும் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கார். தளபதி விஜயோட அம்மா அவர்களும் ஷோபா அவங்களும் அதில் இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் ஐயாவோடு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க. இதுதான் யுனைடெட்ன்றது. ரஜினின்றது எவ்வளோ பெரிய ஒரு பிம்பம் அது. அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஐகான். அவர்கிட்ட இந்த கிரியா பவர் இருக்கணும் போது அவர்கிட்ட நிறைய பேர் அதை கற்றுக்கணும், அதை கேட்கணும்னு நினைப்பாங்க. அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க அதை விட்டு சின்ன சின்ன சண்டைகளை பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம யோசிக்கணும், சிந்திக்க வேண்டியது. ரஜினிகாந்த் அவர்கள் கிரியா எவ்வளோ நேரங்க பண்ணுவார் சொல்கிறாங்க. 4லேருந்து 5 மணி நேரம் செய்வார் கிரியாவை. இப்போது இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னா, எனக்கு அது வந்து நான் கிரியாவில் உட்காரும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கே ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்குது. அவர் வந்து 2, 3 அப்படியே அவர் கிராஜுவலாக டெவலப் ஆகிட்டே போகிறாரு. அங்கே நின்றுல பேர்பட்ட ஒரு கிரியாயோகத்தை வந்து எல்லோரும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், லவ்லியாக இருக்கலாம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷம் வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் திரும்ப சந்தோஷம் வரணும்னா என்ன செய்யணும்? யூ மஸ்ட் டூ கிரியா. சந்தோஷம் இல்லைக்கன்னா நிம்மதியாக வரும் அப்படின்றத ரஜினி சொல்கிறேன். ஒரு இதில் இருக்கும், என் ரூட்டு நான் போயிட்டே இருப்பேன். இது வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் தான். உங்கள் ரூட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. அதில் எதிர்பார்க்காதீங்க. ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க, கற்றுக்கோங்க. அதுவும் உங்கள் ரூட்டுன்னு நினச்சிட்டு போங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத பேசுகிறது. ஒருத்தர் லூசுன்னு தெரியும் நமக்கு, அவர் ஏதோ ஒன்று பேசுகிறாரு, அதை நீங்கள் இதில் எடுத்துக்காதீங்க. அதை நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் தான் சஃபர் ஆகணும். ஸோ எடுக்கிறதுன்றது யார்? உங்கள் மனம்தான் அதை எடுத்துக்குது. நீங்களே சொல்கிறீங்க நான் சஃபர் ஆகிறேன்னு. அப்போ இங்கே என்ன விஷயம்னா உங்கள் மனம்தான் பிரச்சனை. அந்த மனத்தை சரி பண்ணுறதுக்கு தான் இத்தனை பயிற்சிகளும் இத்தனை கிரியான்றதே நம்ம செய்கிறோம். இந்த மனத்தை வெட்டணும், வேரோடு வெட்டுறதுக்காக. ஏன்னா அந்த மனம் இருந்தால் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை வெட்டணும். அது எப்படி வெட்ட முடியும்? அதுக்கு ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் தேவை. ரஜினி அவர்கள் இப்போ வேட்டையன்ன்றது ஒன்று வந்தது. அது வரும்போதே நான் பார்த்தேன், அந்த நடை சிரிச்சுக்கிட்டே வர்றது. அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியல. அவ்வளோ பொங்குது நமக்கு ஆனந்தம். ஒரு ரஜினின்னா ஒரு ஃபேனு, அவர் படத்தில் நடிப்பார், இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், அப்படி இல்லை. ரஜினி எப்படி ரசிக்கணும்ன்றது ஒன்று இருக்குது. ஆன்மீக ரீதியாக ஒரு ரஜினிகாந்த் ரசிக்கணும். இஸ் நாட் அ நார்மல் பர்சன். ரஜினிகாந்த் வந்து சராசரி மனிதன் இல்லை. அத்தனை விஷயங்களையும் இவ்வளோ வேர்ல்டே வந்து தன்னுடைய பேர் கேட்டோன்னா அந்த ஒரு வேர்ல்டில் இருக்க நிறைய பீப்புள் வந்து வைபாராங்க அப்படின்னா இஸ் அ ஸ்பெஷல் யோகி. யோகினா என்னங்க அப்படின்னா ஆன்மீக கலைகளை பயிற்சி பண்ணி எல்லாருக்குள்ளேயும் இறைவனுன்ற ஒரு தத்துவத்தை பார்த்து தான் தெய்வம் எங்கே இருக்குன்றத தெரிஞ்சுக்கணுன்னு அவன் ஆடுறான் பார்த்தீங்களா? டோட்டலாக அந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கிரியா தான். அதை வந்து எப்படி அந்த ஆட்டத்தை கொண்டு போகிறாரு, அதை ஆடுறாரு. இப்போ ரஜினிகாந்த் ஆடுறாரு, நம்ம இப்போ இந்த கிரியா பண்ணி ஆடுறோன்னா என்ன ஒரு கேம், அதுதான் சொல்ல வரேன். இப்போ அதை வந்து எப்படி மேலே ஏற்றணும், எப்படி அந்த கொண்டு ரேஸ் பண்ணணும், ஒரேடியாக ஆகிடாது. ஒரேடியாக இப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ திறந்துடாது. அதுக்கு தேர் இஸ் எ ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ். அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ ரஜினிகாந்த் ஒரு பிம்பம் வந்து சாதாரணமாக அது ஒரு இடத்துல இப்படி வச்சுட்டு அப்படி போட்டு வைக்கிறது இல்லை. வெரி பவர்ஃபுல்லுங்க. வெரி வெரி பவர்ஃபுல் கிரியாவை அந்த பவர்ஃபுல்லான பர்சனுக்கு போய் சேர்ந்துருக்கு. கோடி நன்றிகள். அது சாதாரண மனுஷனே கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒரு பொருளை நம்ம வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது இப்படி அப்படின்னு. ஒரு சீனியர் சக்ஸஸ் நடக்கும், அது அடுத்த வருஷம் நடக்கும். அது இவர் இப்போயே சொல்லிடுவார் இது சக்ஸஸ் மீட்டா இல்லையா அப்படின்னு. நான் சக்ஸஸ் மீட்டில் சந்தித்து நிறைய சொல்கிறேன். அப்போ நான் என்ன, ஹீ நோஸ் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். ஒரு டைமுக்கு கடந்து ஒரு பீயிங் போகும்போது எல்லாமே நடக்குதுன்றது அவருக்கே தெரியுது. ஹீ நோஸ் எவ்ரிதிங். ஃப்யூச்சர், பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் இப்படி போகுது, அப்படி ஒன்று அவருடைய மைண்ட்லேயே ஸ்டிக் ஆகாமல் இருக்கும், ஒட்டாத இருக்கும். இது மாதிரி ஏராளமான பர்சனல் டாக்டிக்ஸ் இருக்குது அவர்கிட்ட. அண்ட் டிசிப்ளைன், த மோர் டிசிப்ளைன், டைம், அந்த யூனிவர்சல் டைம் ஃபாலோ பண்ணுற டிசிப்ளைன். இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம எப்படி ரசிக்கணும் அதுதான் முக்கியம். அவர் கத்தி எடுத்து வெட்டினாருங்க, என்டர்டெய்னிங் பண்ணாருங்க, அதை ரசிக்க வேண்டாம். அது ஜஸ்ட் ரசித்து ஒட்டாமல் வந்துடணும். அதை வந்து உள்ள ஆழமாக எடுத்துக்கிட்டு
நானும் போய் வெட்டுவேன், நானும் இது பண்ணுவேன், அப்படி இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் பி அன்டச்ட். ஒரு பொருள் உங்களை தொடவே கூடாதுங்க. அப்போ நீங்கள் அப்படி தான் நிம்மதியாக இருந்துடலாம். ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை இது. மனதால் இல்லை, உங்களுடைய ஃபிசிக்கலாகவோ. அது என்ன பொருள் அப்படின்னா உங்கள் மனம். அந்த மனம் உங்களை தொட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அட்டாச் ஆகிட்டே இருக்கீங்க. யூ ஹேவ் டு மாஸ்டர். சரிங்க, ரஜினிகாந்த் ஐயா வந்து இப்போ திரும்ப படம் பண்ணுறாரு. எப்படிங்க அப்படின்னா பேஷன். படம் மூலிமா இன்னும் ஏராளமான பேருக்கு இன்னும் வந்து மணின்றது ஷேர் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. அவர் தர்மம் பண்ணுறாரு. நம்ம இங்கே உட்காந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவர் தர்மம் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒருத்தர்கிட்டையுமே சரி, இப்போ விஜய் தானேங்க பண்ணுறாருன்னா நல்ல விஷயம், அது ரொம்பவே நல்ல விஷயங்க. அப்படி ஒருத்தருமே வந்து அந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் அங்கே இருக்கிற மக்கள் சாப்பிடுவாங்க அப்படின்றது ஒரு தாட். தட்ஸ் அ காட்லி சர்வீஸ்ன்னு நான் சொல்லுவேன். இறைவனுக்கு உதவுறாரு, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ரஜினிகாந்த் பற்றி எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஒரு மக்கள் வந்து ஒரே விஷயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாதையில் போகிறார். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்கலாம், ஆனால் இவருடைய ஒரு ரூட்டு பார்த்திங்கன்னா ராக்கெட் வே. இவர் சொல்லுவார் நான் குதிரை மாதிரி அப்படின்னு. அதுவும் தவறு. அவர் வந்து ராக்கெட்டு மாதிரி அப்படி போனோம்னா பறக்கும், அப்படி ஹை வோல்டேஜ். அதுக்கு என்ன தேவை? கிரியா தேவை. 3rd 4th ஸ்டேஜ் ஆஃப் கிரியா டெக்னிக்ஸ். அவர் வந்து ஒரு யோகி அப்படின்றத நான் வந்து குறிக்கிறேன். மற்றபடி அவர் யோகி காசுக்காக இது பண்ணுறாரு, இதெல்லாம் நீங்களே கற்பனை பண்ணிக்கிறது. அதுலேருந்து வெளியே வரவங்களுக்கு ஞானம் வந்து தெரியும். இதை சொல்லி முடிச்சுக்கலாம். வணக்கம்.